ஹலோ வீவர்ஸ், நீ நான் காதல் பிரம்மு இந்த இடத்துல அபி அவங்களோட வீட்டை விட்டு முரளிகிருஷ்ணா போயிடுவாங்க. ஆனால் முரளிகிருஷ்ணா இருந்துட்டு அபி இல்லாத என்னால் எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியுன்றாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது மனசுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இங்கே இருந்து அந்த அபியும் ராகவும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களான்னு யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்கிறதுக்கு அப்பா எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லை, ஒன்றா இல்லைன்னு நினச்சா ஒரு விதத்தில் சந்தோஷமா இருக்கு. ஆனால் அபியை பார்க்காத என்னால இருக்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு முரளிகிருஷ்ணன் யோசிக்கிறாங்க. அப்போ முரளிகிருஷ்ணாவுடைய மனசு வச்சுட்டே, டே இது கொஞ்சம் ரொம்ப ஓவர சரியா, என்னைக்கான ஒரு நாளைக்கு தாண்டா உன்னோட விஷயம் தெரிய வரும்போது அதுக்கப்புறம் இருக்கிற மகனே உனக்கு ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க, ஏன் கட்டின பொண்டாடி அஞ்சலியே உன்னை மதிக்க மாட்டான்றாங்க. டே அதெல்லாம் நடக்கும் போது பார்த்துக்கலாம், என் உண்மை இப்போதைக்கு வெளியே வர போகிறதில்ல, சரி வந்துடுச்சு உன்னுடைய ரகசியமே என்ன பண்ணுவேன், அதுக்கெல்லாமும் பார்க்கலாம், அதுக்கெல்லாமும் சமாளிச்சுக்கலான்ற ஒரு தைரியம் எனக்குள்ள இருக்குடா. அப்படியா, சரிங்க சார், நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணுறீங்களோ பண்ணுங்க, அது நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் தான் பார்க்கலான்ட்டு செம்ம மாசாக பேசிட்டு இருப்பாங்க முரளிகிருஷ்ணா. இன்னொரு பக்கம் அபிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. முரளிகிருஷ்ணாவுக்கு பழைய ஞாபகங்கள் மறந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா, இல்லை அவனுக்கு ஞாபகம் மறதியே போலையா அப்படின்ற எல்லாமே யோசிக்கிறாங்க. அபி கண்டுபிடிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.